Hi friends, COIல நம்ம ஃபஸ்ட் யூனிட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் யூனிட். ஸோ இந்த செகண்ட் யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செவன்த் யூனிட் பார்த்துடலாம். ஸோ இந்த 3 யூனிட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்குது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், COI வந்து June 22 எக்ஸாம். ஸோ இந்த வீடியோஸ் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் போய் படிச்சிருந்தாலும் சொல்கிறத வந்து திரும்ப ஒரு முறை கேட்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டியூட்டில் சொல்லாத விஷயமும் ஒரு சில இதில் அடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே வந்து செகண்ட் யூனிட்டில் வரும். ஸோ செகண்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிட் நேம் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சரிங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓஎஸ்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலையும் வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே ஓஎஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஓஎஸ்னால் என்ன சொல்கிறாங்க? விண்டோஸ் என்டி, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக பற்றி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இருப்பாங்களா டெஃபினிஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டெஃபினிஷன் ஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து an operating system is an important software of a computer system which controls all the activities of the computer. It is stored in the hard disk. It is a communicating bridge between hardware and software. சரிங்களா? ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இருக்கிற ஒரு கேப் தான் வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹார்ட்வேரில் என்னென்ன அடங்கும் அப்படின்னாக்கா, மெமரி, சிபியூ, கீபோர்டு, ஹார்ட் டிஸ்க், பிரிண்டர், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேரில் அடங்கும். சாஃப்ட்வேரில் என்னென்ன அடங்கும் அப்படின்னாக்கா, நம்ம பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் அதை ஸ்டோர் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது, கேம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் அடங்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஃபஸ்ட்டு ஓஎஸ்க்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. விண்டோஸ் என்டி, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்லாம் அடங்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது அப்படின்னா யூனிக்ஸ், லினக்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி வந்து இயங்குது, அந்த வேலையை வந்து எப்படி அது செய்யுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். There are many functions performed by the operating system, but the main function is to provide an interface between the user and computer. அதாவது கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு கேப் கொடுக்குறது தான் வந்து ஓஎஸ். ஸோ இதில் ஓஎஸ் யூஸ் ஆகுது எல்லாமே வந்து அந்த வேலையை வந்து செய்யணும்ல, சரிங்களா? இந்த அதாவது இன்டர்ஃபேஸ் கொடுக்கும், அதாவது யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்கும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் ஃபைல்ஸு, கிரியேஷன் ஆஃப் டைரக்டரிஸ் அண்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங், சரிங்களா? அந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் பண்ணுற வேலை, கிரியேஷன் பண்ணுற வேலை, ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் செய்கிறது யாருன்னா ஓஎஸ் தான் செய்யுது, சரிங்களா? இந்த டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க்கு 2 இருக்கும், சரிங்களா? இதில் வந்து சிங்கிள் யூசர், மல்டி யூசர், அப்புறம் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை ஒரே ஆள் செய்கிறது. ஆஸ் பர் த நேம் ஆஃப் திஸ் டைப், திஸ் கம்ப்யூட்டர் கேன் டூ ஒன்லி ஒன் டாஸ்க் அட் எ டைம். பாம் ஓஎஸ் அண்ட் பாம் ஹேண்ட்லேண்ட் கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிள் சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாம்பிள் பஸ் டிக்கெட் இஷ்யூவிங், எலக்ட்ரிக் மீட்டர் ட்ரேடிங், ரீடிங் மிஷின், டைம் ட்ராக்கிங். ஒன்றும் இல்லை, ஒரு ஓஎஸ்னா இப்போ இந்த பஸ் டிக்கெட்லாம் கொடுக்குறாங்களா அந்த மிஷினில், ஸோ அந்த மிஷின் ஒரு ஓஎஸ் இருக்கும், அது வந்து பாம் ஓஎஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாம் ஓஎஸ் யூஸ் பண்ணுறது ஒரே ஆள் தான், சரிங்களா? அது ஒரே ஓஎஸ், ஒரே ஆள் தான் யூஸ் பண்ண முடியும். பஸ் டிக்கெட்டில் நிறைய பேர் கொடுப்பாங்க, ஒரே ஆள் தான் கொடுப்பாங்க. அதே போல் இந்த ரீடிங் எடுக்கிறவங்க, இந்த டைம் ட்ராக் பண்ணுறவங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரே ஆள் செய்கிறது தான், சரிங்களா? அது வந்து சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைப்பில் வந்து ஒரே ஆள் தான் யூஸ் பண்ணுவார், பட் நிறைய வேலையை செய்யலாம் அதில், சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் which most of the people use on laptop, desktop computers today. Microsoft Windows main task and examples of operating system that will let a single user have multi programs in operation at same time. அதாவது மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டத்தில் லேப்டாப்பில் வந்து நிறைய வேலை செய்யலாம். இப்போ வந்து ஒரு பஸ் டிக்கெட் மிஷின் வந்து அந்த ஒரு வேலை தான் செய்ய முடியும், டிக்கெட் மட்டும் தான் அது எடுக்க முடியும், மற்ற வேலை செய்ய முடியாது. பட் வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே செய்யலாம் அதில், பட் சிங்கிள் யூசர், ஒரே யூசர் எல்லா வேலையும் செய்யலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மல்டி யூசர் பொறுத்த வரைக்கும், மல்டி யூசர் இஸ் a term of defines an operating system or application software that allows concurrent access by multiple users of a computer. நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் கம்பெனியில் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்து வச்சோம்ல, அது இண்டஸ்ட்ரியில் ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்கும், பட் அது ஆப்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அதுதான் வந்து லினக்ஸ், யூனிக்ஸ்னு எக்ஸாம்பிள் போடுவாங்க அதுக்கு. ஸோ அதுதான் வந்து மல்டி யூசர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இந்த வேலையில் வந்து அதாவது நிறைய பேர் செய்யலாம், ஒரு சிஸ்டத்தை நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மல்டி யூசர் ப்ரோக்ராமில் வரும். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் ப்ராசஸிங். ப்ராசஸிங் பொறுத்த வரையும் ஒன்றும் இல்லை, இது வந்து தேவையில்லை, அதாவது ஒரு பேட்சை செய்வாங்களா, அதுதான் பேட்ச் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் ப்ராசஸிங் பொறுத்த வரையும் ஆர்டிஓஎஸ் சொல்லுவாங்க, ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
is a operating that guarantees a certain capability within a specified time constraint. ஸ்பெசிஃபைட் டைம் கன்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை செய்யணும். சரிங்களா? ரியல் டைம் ப்ராசஸ் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை வந்து சூப்பராக முடிச்சிடணும். மேனுஃபேக்சரிங் ஸ்டீலு, மேனுஃபேக்சரிங் கெமிக்கல்ஸு, ரோபோட் பேஸ்டு ப்ராசஸ். அதாவது இந்த ஸ்டீலு கெமிக்கல்லாம் பொறுத்த வரையும் நம்ம அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணி விட்டுட்டு வந்துட முடியாது. ஏன்னா அது வந்து நமக்கு எஃபெக்டோ இல்லை டிஎஃபெக்டோ டிஸ்அட்வான்டேஜோ கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும். அது வந்து ரியல் டைம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க, RTOS அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைம் ஷேரிங் பொறுத்த வரையும் a single computer can be used as many users simultaneously. The CPU time is divided among all the users. Each user is given a CPU time. The idea of time sharing is to make a CPU always busy, reduce CPU's idle time. சிபியூவில் வந்து ஒரு ஃபேன் ஒன்று சுற்றிட்டே இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போகிறாங்களா, கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் பொறுத்த வரையும் இப்போ ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அகைன் 1 ஹவர் கழிச்சு திரும்ப இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அகைன் 1 ஹவர் வந்து இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்னன்னா, இப்போ யூஸ் பண்ணுறவங்க புது ஆள் தான், பட் யூஸ் பண்ணுற பொருள் வந்து திரும்ப அதே பழைய பொருள் தான். அப்படி இருக்கும்போது முதல்ல யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற போல் நிறைய அகைன் வரும்போது அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து டைம் ஷேரிங் அதில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் ப்ராசஸிங் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்புட்டு கால்குலேஷன் பண்ணி, அதாவது வந்து ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ராசஸிங் தான். சரிங்களா? எல்லாமே பஸ் டிக்கெட்டு, தியேட்டர் டிக்கெட்டு, ஸோ எல்லாமே பேமெண்ட் பண்ணுறது, கரண்ட் பில் பே பண்ணுறது எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சு. ஸோ அது இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கேட்டால் நீங்களே ஜென்ரலாக எழுதலாம். சரிங்களா? ஆன்லைன் ப்ராசஸிங் பொறுத்தையும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாக்கா, இப்போ அந்த சிஸ்டம் இயங்குதில்ல, ஸோ அதை பற்றின ஒரு அதாவது இந்த சிஓஏ பொறுத்த வரையுமே என்ன ஒரு விஷயம்னா, வந்ததே தான் திரும்ப திரும்ப வரும். பட் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Windows is a serious number of systems developed by Microsoft. Each version of Windows includes a graphical user interface with a desktop that allows user to view files and folders. Windows GUI இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓஎஸ் பொறுத்தவரையும் முக்கியமானது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் மொத்தமே நம்ம கொடுக்குறது எல்லாமே இந்த GUI தான் கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னு சொல்லலாம். வெர்ஷன் 3.0, வெர்ஷன் 3.1, வெர்ஷன் 95, வெர்ஷன் 98, விண்டோஸ் ME, விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8. ஸோ இதெல்லாம் வந்து விண்டோஸோட டைப்ஸ். சரிங்களா? ஸோ லைட்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வருது. பூட்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட அதாவது ரீஸ்டார்ட் பண்ணல, சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணல. ஸோ அதான் பூட்டிங். நம்ம ஃபோனை பொறுத்தவரை சுவிச் ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் பற்றியும் பூட்டிங் பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து பூட்டிங் சொல்லுவாங்க. அதாவது அதே போல் விண்டோஸ், அதாவது ஓஎஸ் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓஎஸ் போட் பண்ண பூட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஓகே ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா இந்த GUI screen is a desktop. Windows object like icons, windows and dialog boxes appear on the desktop. These objects help the users do their job easily and quickly. டெஸ்க்டாப் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் இஸ் a desk or frame on the screen. Within one window another window can be opened. Each window has a special purpose. There are 3 types of windows. 3 வகையான விண்டோஸ் இருக்குது. இது வந்து முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 3 வகையான விண்டோஸ் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? என்னென்ன விண்டோனா, அப்ளிகேஷன் விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோஸு, குரூப் விண்டோஸு. அப்ளிகேஷன் விண்டோஸ்னால் ஒன்றும் கிடையாது. அப்ளிகேஷன் விண்டோஸ் கண்டெயின் ரன்னிங் அப்ளிகேஷன் MS Word, MS Excel, பெயிண்ட் ப்ரஷ், இந்த பவர் பாயிண்ட் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் விண்டோ. டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் பண்ணி வரல, அது இந்த நோட் பேடு, MS வேர்டு, அது இந்த நம்ம வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டாக்குமெண்ட் விண்டோ. குரூப் விண்டோ அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, அதாவது குரூப்ஸ் விண்டோ கண்டென்ஸ் குரூப் ஆஃப் ஐகான்ஸ் ரெப்ரசென்டிங் அப்ளிகேஷன். ஆல் குரூப் ஐகான்ஸ் ஹேவ் த சேம் கிராஃபிக்கல் சிம்பிள்ஸ் நேம்ஸ் ஆர் அப்பியர் ஜஸ்ட் பிலோ த ஐகான். குரூப் ஐக்கான் ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய சாஃப்ட்வேர் வந்து ஒரே ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதான் வந்து குரூப் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இது வந்து முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, இன் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் கிராஃபிக்கல் ஃபார்மேட்ஸ். யூசர்ஸ் கேன் செலக்ட் their சாய்ஸ் பை கிளிக்கிங் த மவுஸ். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கிளிக் பண்ணோம் டு செலக்ட் த ஐட்டம், டபுள் கிளிக் பண்ணோம் டு ரன் அர் அப்ளிகேஷன், ரைட் கிளிக் பண்ணால் அதை வியூ பண்ணலாம். சரிங்களா? ட்ராக் பண்ணோம் அப்படின்னா டு மூவ் த ஐட்டம் அண்ட் ஒன் லொக்கேஷன் டு another. திஸ் கேன் பி டன் பை ப்ரெஸ்ஸிங் த லெஃப்ட் மவுஸ் பட்டன், ஹோல்டிங் இட் and moving it to be the right to the destination and then releasing the button. நெக்ஸ்ட் வந்து GUI. இதுதான் வந்து GUI. அந்த மவுஸில் ஒருத்தில் அந்த 4 சைடில் அந்த ரொட்டேட்டிங் பண்ணுறது, ரிக் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து வரது தான் GUI இருக்கிறது. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து கர்சர் பாயிண்டர்ஸ். கர்சர்னால் ஒன்று இல்லை, நம்ம மவுஸில் அந்த ஸ்க்ரீனில் கர்சர் அந்த சின்ன ஒரு மவுஸ் அந்த சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து கர்சர் பாயிண்டர் சொல்லுவாங்க. The insertion point of cursor is usually represented by a blinking vertical line. The user can reposition an intersection point by pressing arrow keys or moving the I-beam button. Okay, next வந்து ஐகான் பொறுத்த வரையும் என்னென்னா, an icon is a small graphical representation of a program of file
அதாவது இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஐக்கான ஒன்றும் இல்லை, அந்த இது பண்ணுறல அந்த ஐக்கான் தெரியல, நம்ம உள்ளே வந்து சாஃப்ட்வேர் படிச்சிருப்போம், அது வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து ஷார்ட்கட் கொண்டு வரல, ஸோ அதான் வந்து ஐக்கான் சொல்லுவாங்க. சரிங்களா, வேறு எதுவும் கிடையாது ஐக்கான் பொறுத்த வரையும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரையும் த ரிசோர்ஸஸ் இன் த சிஸ்டம் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கேன் பி ஆக்சஸ்டு பை டு தி கம்ப்யூட்டர். My computer window displays and drive icons, control panel icon. By using the drive icons, user can view, copy, move or delete files. சரிங்களா, நம்ம வந்து என்னென்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக சொல்கிறது எதுவுமே கிடையாது. மை டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட டாக்குமெண்ட் நீங்கள் வந்து வேர்டில் சேவ் பண்ணுறது, எக்ஸலில் சேவ் பண்ணுறது, பவர் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணுறது எல்லாம் வந்து மை டாக்குமெண்ட்டில் போய்ட்டு அடங்கிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் தான். மை நெட்வொர்க் ப்ளஸ் நெட்வொர்க் இஸ் an icon found in the desktop or in my computer that allows the user to access or view the system which are connected in the network of user system. ஓகே, ரீசைக்கிள் பின் ஒன்றில் குப்பை தொட்டி. சரிங்களா, அந்த குப்பை தொட்டினா ஒன்றும் இல்லை, நம்ம அதை டெலிட் பண்ணுறது எல்லாமே வந்து ரீசைக்கிள் பின்னை வந்துடும். இந்த ரீசைக்கிள் பின் வந்து இது பண்ணுறது ஒரு ஷார்ட்கட் ஒன்று கேட்பாங்க, அதாவது கண்ட்ரோலு ஆல்ட்டு ப்ளஸ் எஸ்ஸு. சரிங்களா, ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரீசைக்கிள் பின் வந்து இது பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குயிக் லான்ச் டூல் பார் ஆர் குயிக் லான்ச் ஆக்சஸ் டூல் பார். இது வந்து அந்த லைனுக்கு மேலே இருக்குல்ல, அதாவது டெஸ்க்டாப் கீழே இந்த ஸ்டார்ட் பட்டனு, ஸோ இந்த பட்டன்லாம் இருப்பாங்க பட்டன், அதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து குயிக் டூல் பார் சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் ட்ரேனா ஒன்றும் இல்லை, சிஸ்டம் ட்ரே செலக்ட் செக்ஷன் ஆஃப் டாஸ்க் பார் நியர் த கிளாக் தட் கண்டைன்ஸ் ஸ்மால் ஐக்கன்ஸ் ஈஸி ஆக்சஸ் டு சிஸ்டம். அதாவது முக்கியமானதெல்லாம் வரல, இந்த டைமிங் வைக்கிறது, ஸோ ஒரு சில இந்த இதுவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் ட்ரேயில் வந்து அடங்கிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் மெனு ஒரு பட்டன். ஸ்டார்ட் மெனுனா பட்டன், ஸ்டார்ட் மெனு ப்ரெஸ் பண்ணா வரும். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் வரும். சரியா, ஸ்டார்ட் மெனு பட்டன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தேவையான நம்ம கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாஸ்க் பார் பொறுத்த வரையும் நம்ம அந்த ஸ்டார்ட் மெனு இருக்குல்ல, ஸோ இருக்கிறத வந்து நம்ம வந்து மெயின் மெனு கொண்டு வந்துடலாம், அதாவது நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அதை வந்து டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. ஓகே, மெயின் மார்க் கொண்டு வந்தோம்னா நம்ம எப்போ தேவையோ நம்ம அப்போ தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, ஸோ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் பொறுத்த வரையும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஸ்கோப்டு ஃபைல் மேனேஜர். சரிங்களா, இட் கண்டெய்ன்ஸ் hierarchy is one window and folders and files in another window, copying and moving files between folders and drives and superb. ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஃபைல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆன் பண்ணி ஓகே பண்ணுறல, ஸோ அதுதான் வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் த ஃபைல்ஸு, காப்பிங் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் ஃப்ரம் த பென் ட்ரைவ். சரிங்களா, ஓகே, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனிங் தான் க்ளோசிங் ஃபைல்ஸ். ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுவோம், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். சரிங்களா, த ஃபைல் வில் பி ஓப்பன் வித் கரஸ்பாண்டிங் பேக்கேஜ் ஆர் லாங்குவேஜ். க்ளோசிங் த ஃபைல் பை இஸ் டன் பை செலக்டிங் த க்ளோஸ் ஆப்ஷன் in the office button or clicking the close option in the window. Okay, copying the files பத்தியும், copying files may be from hard disk and floppy disk or between folders. Okay, நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி அதே ஃபோல்டர்லையோ இல்லை அதே ஹாப்பிலையோ இல்லை அதே பென்ட்ரைவ்லையோ நம்ம காப்பி பண்ணலாம். காப்பிங் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் ஆர் டு ஃப்ளாப்பி டிஸ்க் பென்ட்ரைவ். அதாவது ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கு நம்ம எப்படி பண்ணுறது, அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற பொருளை வந்து பென்ட்ரைவோ இல்லை ஃப்ளாப்பி டிஸ்க்கை போட்டு ஒரு சிடியோ போட்டு எப்படி நம்ம காப்பி பண்ணுறது அப்படின்னாக்கா, செலக்ட் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் காப்பி டு எக்ஸ்ப்ளோர் டு மை கம்ப்யூட்டர். ரைட் கிளிக் ஆன் த மவுஸ், செலக்ட் சென்ட் டு ஆப்ஷன், click the destination drive. The picture showing the progress of copying operation is displayed on the another. ஓகேவா, ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஃபைலை வந்து நம்ம சென்ட் டு அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்ட் டு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணிடலாம். காப்பிங் பிட்வீன் ஃபோல்டரில் இருக்கிறது வந்து எப்படி நம்ம காப்பி பண்ணலாம் அப்படின்னாக்கா, கிளிக் அந்த காப்பி ஆப்ஷன், ஹோமு கிளிப்போர்டு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் காப்பி பதிலாக போகலாம், இல்லை Ctrl+C போடலாம், காப்பின்னு தான் அர்த்தம். சரிங்களா, ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து காப்பிங் பிட்வீன் ஃபோல்டர்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் மூவிங் ஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூவ் பண்ணி என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெலிட்டிங் ஃபைல்ஸ், ரைட் கிளிக் பண்ணலாம், டெலிட் ஒரு ஆப்ஷன் வரும், டெலிட் பண்ணால் டெலிட் ஆகிடும். ரிமைனிங் ஃபைல்ஸ் பொறுத்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டு சேஞ்ச் த ஃபைல் நேம் the following steps. Okay, to change the file name the following steps have not to be followed. Select the file you want to rename. அதாவது ரீநேம் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது, அந்த ரைட் கிளிக் பண்ணால் ரீநேம் ஆப்ஷன் வரும், அதே கிளிக் பண்ண திரும்ப அதிலே வந்து ஒரு டெஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறது. இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F2 வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணது ஒன்றும் இல்லை, நியூ ஃபோல்டர்ஸ் ரைட் கிளிக் பண்ணால் அது வந்து நியூ ஃபோல்டர் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணால் நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். பிரிண்டிங் த டாக்குமெண்ட் Ctrl+P பண்ணால் போதும் பிரிண்ட் ஆகும். சரிங்களா, பிரிண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து டைலாக் பாக்ஸ் வரும், அந்த டைலாக் பாக்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பேனல் தான் இருக்கு பாருங்க, அந்த பிக்சர் இருக்கு பாருங்க. கண்ட்ரோல் பேனல் பற்றியும் கண்ட்ரோல் பேனல் தான் வந்து சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, கேட்டகரி வியூ, கிளாசிக் வியூ இதெல்லாம் வந்து அதில் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆக்சசிபிலிட்டி ஆப்ஷன் பொறுத்த வரையும்
It provides features that helps for people with physical disabilities. People with low vision and hearing disabilities can use the application customize their system. ஆக்சசபிலிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னாக்கா கண்ணு தெரியாதவங்க, ஒரு சிலர் ஹேண்டிகேப்டில் இருப்பாங்களா, ஃபிசிக்கல் டிசபிள், காது கேட்காதவங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். கண்ணு கேட்காதவங்க லார்ஜ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியும். காது கேட்காதவங்க வந்து இந்த ஹெட்செட் மட்டும் கொடுத்து அதில் யூஸ் பண்ண வச்சுருவாங்க. சரிங்களா? ஆட் நியூ ஹார்ட்வேர் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஹார்ட்வேர் வந்து ஆட் பண்ணுறது சிடி ரோம். அது ஒரு ஹார்ட்வேர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரோமில் தான் ஆட் பண்ண முடியும். அது வீடியோ கார்ட்ஸோ, ரிமூவல் பென்ட்ரைவோ, ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம ஹார்ட்வேர் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ். ஒரு ப்ரோக்ராம் ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அன்இன்ஸ்டால் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். டேட் டைம் செட் பண்ணுறது வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், அதில் செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி வி கேன் சேஞ்ச் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போத் டெஸ்க்டாப் as well as monitor, higher and lower resolution. We can also activate screen saver using this program. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைன் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம்ல, நம்ம வந்து ஸ்பீடாக சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஓகேவா? ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம அதில் இருக்கும். ஃபாண்ட்ஸ் நம்ம பெருசு பண்ணணும், சின்னது பண்ணணும், அன்இன்ஸ்டாலாக எல்லாமே அதில் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கீபோர்டு பற்றி தெரியும். நிறைய கீஸ் இருக்கும். We can change the speed and another other settings are on keyboard. Mouse, the behavior of mouse can be modified using this applet. Okay, printers, sounds, system, இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலிங் ஃபோன்ட்டை பொறுத்த வரையும் ஒரு ஃபோன்ட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுற ஒரு இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் எப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் போனோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் மெனு கண்ட்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபோன் ஐக்கான் ஒன்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தட் பற்றியும் டூ த ஃபஸ்ட் 3 steps as is following இன்ஸ்டாலிங் மெத்தட். ஒன்றும் கிடையாது, அதே தான். இன்ஸ்டால் மெத்தட் போய்ட்டு அது என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட்டை பற்றினோம். காப்பி வந்து Ctrl+P கொடுத்தா அது காப்பி ஆகும். Ctrl+P கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன். ஒன் செகண்ட். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பிரிண்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, கோ டு டிவைசஸ் அண்ட் ஆன் பிரிண்டர்ஸ், ஃபவுண்ட் த ஸ்டார்ட் கிளிக் இட், ஸ்டார்ட் மெனு ப்ரெஸ் பண்ணோம். ஆஃப்டர் த விண்டோஸ் அப்பியர்ஸ் அண்ட் ஆட் பிரிண்டர். சரிங்களா? பிரிண்டர் கிளிக் பண்ணி நாம் வந்து பிரிண்ட் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து ஆடிங் பிரிண்டர் லோக்கலி. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த யூஎஸ்பி போர்ட் இருக்குல்ல, அந்த யூஎஸ்பி போர்ட்டில் வந்து நம்ம இது பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆடிங் பிரிண்டர் இது நெட்ஒர்க் மூலம் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா வயர்லெஸ் மூலம் பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செட்டிங் டிஃபால்ட் பிரிண்டர் அப்படின்னாக்கா நம்ம வந்து 3 விதமான பிரிண்டர் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் எது வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறன்றது நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதில் வந்து செட்டிங் ஆஃப் டிஃபால்ட் பிரிண்டர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோரில் பேக்கப்னா ஒன்றும் இல்லை, நம்ம பேக்கப் பண்ணி வச்சிருக்கலாம். சரிங்களா? பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பட் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம், சிடியோ பென்ட்ரைவோ அந்த ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கலாம். பட் அதை ரீஸ்டோர் ஆப்ஷன் இல்லை, ரீஸ்டோர் பண்ண முடியாது, அதை நம்ம திரும்ப பார்க்க முடியும். சரிங்களா? அதுதான் சொல்லுது. டயலாக் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. டயலாக் பாக்ஸஸ் அண்ட் டூல்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. டயலாக் பாக்ஸ் டெம்பரரி விண்டோ டிசைன் ரிட்ரீவ் யூசர் இன்புட். அண்ட் அப்ளிகேஷன் யூசஸ் டயலாக் பாக்ஸஸ் டு ப்ராம்ப்ட் their users for additional information. A dialog box usually contains one or more controls. Using this, user can enter text, choose option or direct option. Dialog box is designed with different controls like list box, spin control box, slide, drop down list, radio button, check box, text box. அது செக் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து டயலாக் பாக்ஸஸ்லாம் வரும். சரிங்களா? ஸ்பின் கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து கண்ட்ரோல் which is the combination of text box with up and down arrow is called the spin control box. User can increase or decrease the value in the text box using arrows respectively. லிஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டாக கொடுக்குதுல்ல, ஸோ அதுதான் வந்து லிஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைடர்னா ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைடர் சைடு வியூ கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரிலாம் வருது வந்து சைடு வியூ வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ரேடியோ பட்டன் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டைப்பிக்கலின்னு வரும். சரிங்களா? அதாவது டிஸ்பிளேல டைப்பிக்கல் அப்படின்னு வரும். அது வந்து ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு நான் எக்ஸாம்பிள் அந்த பாக்ஸ் மேலே இருப்பாங்க அந்த பட்டன், ரேடியோ பட்டன் அதெல்லாம். சரி, நெக்ஸ்ட் செக் பாக்ஸ் பொறுத்தவரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன கண்ட்ரோல் இருக்குது, என்னென்ன இதில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் பொறுத்தவரையும் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஒன்றா கொடுக்கலாம். சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் ஏரியா, பார்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மெனு பாக்ஸு, டைட்டில் பாரு, மெனு பாரு, ஸ்க்ரோல் பாரு, ஸ்டேட்டஸ் பாரு, மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன், ரீஸ்டோர் பட்டன், இதெல்லாம் வந்து அது இருக்கும். கண்ட்ரோல் மெனு பாக்ஸ் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதாவது அந்த இதில் வந்து நமக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்கலாம், ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். டைட்டில் பாக்ஸ் அப்படின்னா டைட்டில் அது வந்துடும். மெனு பார்னா அந்த ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸ்க்ரோல் பார்னா நம்ம மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணுறலாம். ஸோ அதுதான். ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜில் டெஸ்க்டாப் அடியில் வந்துடும். சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து மினிமைஸ் பட்டன் மேக்ஸிமைஸ் பட்டன் அதாவது மைனஸ் பண்ணால் மினிமைஸ், அதே வந்து பாக்ஸ் பண்ணாக்கா மேக்ஸிமைஸ் பட்டன் வரும். சரிங்களா? ஓகே. க்ளோஸ் பட்டனு, ரீஸ்டோர் பட்டனு இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 20 மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கண்ட்ரோல், அதாவது கீவேர்ட்ஸும் ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.